அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். அடுத்தடுத்து தங்க பதக்கங்களை வாங்கி நம் இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் அன்பு சகோதரி அவனி லேக்கரா அவர்களுக்கு நமது சார்பாக வாழ்த்துக்கள். எல்லா குழந்தைங்களும் மாதிரியே தாங்க நம்ம அவனியும் சின்ன வயசுல அங்கே இங்கன்னு ஓடி ஆடி பயங்கர சந்தோஷமா இருந்திருக்காங்க. அவங்களுடைய 11வது வயசு நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துல அவங்களுடைய முதுகெலும்பு அடிபட்டு இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் வேலை செய்யாம போகுது. படுத்த படுக்கையில வீட்டிலேயே கிடக்குறாங்க. என்னடா இப்படி வாழ்க்கை ஆகி போச்ச, இப்படி படுத்த படுக்கையா நம்ம அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கறத விட அடிபட்டப்பவே நம்ம செத்துருந்தோம்னாக்கா எந்த தொந்தரவும் இருந்திருக்காத அப்படின்னு நினைச்சு தினம் தினம் அழுகுறாங்க. அப்படி அழுதுகிட்டு இருந்த அவனுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்தது அவருடைய அப்பா தான். அவருக்கு மிகப்பெரிய மனதைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்பப்போ பல கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் ஏ ஷார்ட் அட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு அத்லட் பிளேயர் எழுதின ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து அவனிக்கு படிச்சு காமிக்கிறாரு. அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அவனிக்கும் தான் ஒரு விளையாட்டு வீரராக ஆகணும், பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஆசை வருது. அவனையும் தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா நானும் பெரிய விளையாட்டு வீரராக ஆகணும்ப்பா, என்னை எங்கேயாவது ட்ரைனிங்க்கு சேர்த்து விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த அப்பாவும் ஒரு பயிற்சி மையத்துல தன்னுடைய மகளை சேர்த்து விடுறாரு. வீல் சேர்ல உட்கார்ந்த மாதிரியே அந்த அவனி வில்வித்தையும் துப்பாக்கி சுடுறதையும் கத்துக்கிறாங்க. ஆனா துப்பாக்கி சுடுறதுலதான் மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. அந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியிலே தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறாங்க. 2020 நடக்கக்கூடிய பாரா ஒலிம்பிக் போட்டியில கலந்துகிட்டு இந்தியாவுக்கு தங்க பதக்கத்தையும் வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு பிரச்சனைகள் விடலைங்க, தொடர்ந்து வெற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. அவங்களுடைய பித்தப்பையில கல் இருக்கிறதாவும் அதை ஆபரேஷன் பண்ணி உடனே எடுத்தாகணும், இல்லைன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி டாக்டருங்க எல்லாம் சொல்றாங்க. பரவாயில்ல, ஆபரேஷன் பண்ணி எடுங்க, பார்த்துக்கலாம் அவனையும் நம்பிக்கையோட சொல்றாங்க. ஆபரேஷன் பண்ண அடுத்த 5வது மாசத்துல திரும்பவும் பாரா ஒலிம்பிக் நடக்குது. அதுலயும் வந்து கலந்துக்கிறாங்க. முழு நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் போட்டியில கலந்துகிட்ட நம்ம அவனிக்கு திரும்பவும் தங்கம் பதக்கம் கிடைச்சது. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வரலாறுல இடம் பிடிச்சாங்க நம்ம அவனி. நண்பர்களே, நமக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அட இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருந்தோம்னா நாளைய வரலாறுல நமக்கும் ஒரு இடம் உண்டு அப்படின்றத மறந்துடாதீங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.